Hello students, இந்த வீடியோல வந்து நம்ம ரிலேஷன் பிட்வீன் டார்க் அண்ட் ஆங்குலர் ஆக்சிலரேஷன் தான் பார்க்க போறோம். நம்ம வந்து ஒரு பாயிண்ட் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து ஒரு பாயிண்ட் ஆப்ஜெக்ட். இது வந்து ஒரு சர்க்குலர் மோஷன் பெர்ஃபார்ம் பண்ணுது வித் திஸ் பாயிண்ட் அஸ் த சென்டர். ஓகே, இந்த சர்க்குலர் பாத்தோட ரேடியஸ் வந்து ஆர் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த சர்க்குலர் பாத்ல ஒரு ஆங்குலர் ஆக்சிலரேஷன் ஆல்பாவோட ரொட்டேட் பண்ணுதுன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஆல்பாவோட இது வந்து இப்படி ரொட்டேட் பண்ணுது. ஓகே, சோ நம்மளுக்கு தெரியும் இது வந்து சர்க்குலர் மோஷன்ல போகுதுன்னா இது மேல ஒரு டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த பாடி மேல இந்த மாதிரி ஒரு டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் வந்து நம்ம எஃப்டி வச்சு இப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம். எஃப் டான்ஜென்ஷியல். ஓகே, ஸோ இது வந்து ஈக்குவல் டு மாஸ் இன்டு டான்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷனுக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, ஸோ நம்மளுக்கு சர்க்குலர் மோஷன்ல இருந்து தெரியும் டான்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷனோட வேல்யூ வந்து நத்திங் பட் ஈக்குவல் டு ஆர் இன்டு ஆல்பா. ஆர் என்னது? ஆர் வந்து ரேடியஸ் ஆஃப் திஸ் சர்க்குலர் பார்ட். ஓகே, ஸோ நம்மளுக்கு தெரியும் ஃபோர்ஸ் டான்ஜென்ஷியல் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் டான்ஜென்ஷியல். ஓகே, இதோட சென்டர் வந்து நான் ஓ அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் இந்த பாயிண்ட் ஓக்கு அபவுட் நான் இந்த டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ்னால டார்க் கண்டுபிடிக்கணும்னா நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? டார்க் அபவுட் பாயிண்ட் ஓ இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு ஃபோர்ஸ் ஆர், அது ஆர் ஆர் கிராஸ் எஃப். ஸோ இதுதான் என்னோட ஆர் வெக்டர், இதுதான் என்னோட எஃப் வெக்டர். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற ஆங்கிள் வந்து எவ்வளவு இருக்கும்? 90 டிகிரியா இருக்கும். ஸோ டார்க் அபவுட் பாயிண்ட் ஓ டியூ டு டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர். ஸோ ஆர் வெக்டரோட வேல்யூ வந்து ஆர், எஃப் வெக்டரோட வேல்யூ வந்து எஃப்டி. ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற ஆங்கிள் வந்து 90 டிகிரி, சைன் 90 டிகிரி. ஸோ ஆர் இன்டு எஃப்டி. ஓகே, இது வந்து டார்க்கோட மேக்னிடியூட். ஸோ டார்க்கோட மேக்னிடியூட் வந்து ஆர் இன்டூ டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ நம்மளுக்கு டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸோட வேல்யூ தெரியும். டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் வந்து மாஸ் இன்டூ டான்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷன். ஓகே, எம் வந்து என்னது? இந்த பாடியோட மாஸ். ஸோ மாஸ் இன்டூ டான்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷன். ஓகே, ஸோ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணிட்டு எழுதலாம். டான்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷனோட வேல்யூ எவ்வளோ? டான்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷனோட வேல்யூ வந்து ஆர் இன்டூ ஆல்பா. ஸோ இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனேன்னா எனக்கு எம்ஆர் ஸ்கொயர் இன்டூ ஆல்பா கிடைக்கும். ஓகே, ஸோ இங்க நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த எம்ஆர் ஸ்கொயர் வந்து என்னது? எம்ஆர் ஸ்கொயர் பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் ஆப்ஜெக்டோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் திஸ் ஆக்சிஸ், அதுதான் எம்ஆர் ஸ்கொயர். ஸோ நான் டி நாட் ஈக்குவல் டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இன்டூ ஆல்பா அப்படின்னு எழுதலாம். ஸோ எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் கிடைச்சிருச்சு. டார்க் ஈக்குவல் டு ஐ இன்டூ ஆல்பா. ஓகே, ஸோ ஆல்பா வெக்டர் டார்க்கும் ஒரு வெக்டர். ஸோ நம்ம டார்க்குக்கும் ஆங்குலர் ரிலேஷன்ஷிப், ஆங்குலர் ஆக்சிலரேஷனுக்கும் இந்த ரிலேஷன் நம்ம இப்ப எழுதியிருக்கிறோம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ரிலேஷன். ஓகே, டார்க் ஈக்குவல் டு ஐ இன்டூ ஆல்பா. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், ஸோ நம்ம அடுத்த ஒரு சிம்பிளான ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம்ல என்ன சொல்றாங்கன்னா ஃபைண்ட் டோட்டல் டார்க் ஆன் த பாடி அபவுட் பாயிண்ட் ஓ. ஓகே, ஸோ நம்ம இங்க இருக்கிற எல்லா ஃபோர்ஸஸ்னாலையும் அபவுட் பாயிண்ட் ஓ டார்க் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ நம்ம இருக்கிற எல்லா ஃபோர்ஸஸும் லேபிள் பண்ணிடலாம். ஸோ என்கிட்ட வந்து இங்க ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. நான் இது ஃபோர்ஸ் 1 அப்படின்னு சொல்றேன். இது ஃபோர்ஸ் 2, இது வந்து ஃபோர்ஸ் 3, இது வந்து ஃபோர்ஸ் 4. ஸோ எல்லா ஃபோர்ஸ்னாலையும் நம்ம டார்க் கால்குலேட் பண்ணிட்டு ஆட் பண்ணோம்னா அவ்வளவுதான். இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ டார்க் டியூ டு ஃபோர்ஸ் 1 நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ டார்க் வந்து என்னது? ஃபோர்ஸ் இன்டூ ஃபோர்ஸ் ஆர். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா இதுதான் ஃபோர்ஸ். ஓகே, இதுதான் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் ஆம்னா என்ன? இந்த டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் தான் ஃபோர்ஸ் ஆர். இது வந்து ரேடியஸ். இந்த ரேடியஸ் நம்மளுக்கு எவ்வளவு தந்திருக்காங்க? 4 மீட்டர் அப்படின்னு தந்திருக்காங்க. ஸோ 10 இன்டூ 4, ஸோ 40 நியூட்டன் மீட்டர். ஓகே, இதோட டைரக்ஷன் பாத்தீங்கன்னா, இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த சர்க்குலர் ஆப்ஜெக்ட எந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணுது? இது வந்து இந்த சர்க்குலர் ஆப்ஜெக்ட கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ இங்க நான் அப்படியே கிளாக் வைஸ் அப்படின்னு எழுதுறேன். அடுத்தது வந்து ஃபோர்ஸ் டியூ டு டார்க் டியூ டு ஃபோர்ஸ் 2. ஸோ அகெயின் ஃபோர்ஸ் இன்டூ ஃபோர்ஸ் ஆர். ஸோ ஃபோர்ஸ் வந்து 4 நியூட்டனுக்கு ஈக்குவலா இருக்கு. ஃபோர்ஸ் ஆர்னோட வேல்யூ எவ்வளோ? 2 மீட்டர். ஸோ இது வந்து
நான் 4 into 2 that is 8 நியூட்டன் மீட்டர் அப்படின்னு எழுதலாம். டைரக்ஷன் பார்க்கலாம். டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த பாடியை எந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணுது, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல. சாரி, இது வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன் தானே. ஆமா. ஸோ இது வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ கிளாக் வைஸ். அடுத்தது டார்க் டியூ டு ஃபோர்ஸ் 3. ஸோ இங்க நம்ம பார்த்தோம்னா இதுதான் என்னோட ஃபோர்ஸ். ஓகே, சாரி, இதுதான் என்னோட டிஸ்டன்ஸ், இதுதான் என்னோட ஃபோர்ஸ். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஓட ரெண்டு காம்பனன்ட் இருக்கும். ஒன்று வந்து பர்பெண்டிகுலர் காம்பனன்ட், அடுத்தது வந்து parallel காம்பனன்ட். ஓகே, ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து நம்ம இப்படி ரெண்டு காம்பனண்டா நம்ம இப்படி ரிசால்வ் பண்ணலாம். ஸோ அதை நம்ம பண்ணிடலாம். ஸோ ஓகே, ஸோ இது வந்து நான் எஃப் வச்சு ரெப்ரசென்ட் பண்றேன். ஓகே, ஸோ அலாங் திஸ், ஓகே, இது வந்து இதோட காம்பனன்ட் வந்து எஃப் காஸ் 37 டிகிரி ஈக்குவலா இருக்கும். இந்த டைரக்ஷன்ல காம்பனன்ட் வந்து பாத்தீங்கன்னா எஃப் சைன் 37க்கு ஈக்குவலா இருக்கும், 37 டிகிரிக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, என்னோட ஃபோர்ஸா நம்ம பார்த்தோம்னா இப்படி இருக்கும். ஓகே, ஸோ நம்ம நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த காம்பனன்ட். ஓகே, அலாங் ரேடியஸ், அலாங் இந்த பொசிஷன் வெக்டர் இருக்கிற காம்பனன்ட் வந்து எந்த கான்ட்ரிபியூஷனும் பண்ணாது. ஓகே, இதுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கிற காம்பனன்ட் தான் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, இந்த காம்பனன்ட் மட்டும் தான் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும், இந்த காம்பனன்ட் வந்து டார்க் ப்ரொடியூஸ் பண்ணாது. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஃபோர்ஸ், இதுதான் நம்மளோட ஃபோர்ஸ் ஆர்ம். ஓகே, ஸோ நம்ம எழுதிக்கலாம். ஸோ டார்க் டியூ டு ஃபோர்ஸ் 3 வந்து எவ்வளோ இருக்கும், ஃபோர்ஸ் இன்டு ஃபோர்ஸ் ஆர். ஸோ எஃப் cos 37 டிகிரி டைம்ஸ் ஃபோர்ஸ் ஆர். ஃபோர்ஸ் ஆர் வந்து எவ்வளோ, இந்த டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ, 4 மீட்டர் இன்டு 4 மீட்டர். ஸோ நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். எஃப் ஓட வேல்யூ வந்து 35 நம்மளுக்கு தந்திருக்காங்க. ஸோ அடுத்தது cos 37 ஓட வேல்யூ. ஸோ இந்த மாதிரி 37 53. ஓகே, இந்த ஆங்கிளுக்கு நம்ம trigonometric வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வச்சுக்கலாம். ஓகே, 5, 4 and 3. ஓகே, ஸோ இந்த ஆங்கிள் வந்து 37 டிகிரி. ஸோ cos 37 டிகிரி வேல்யூ பார்த்தீங்கன்னா cos 37 வந்து என்னது, adjacent by opposite. ஸோ இதுதான் adjacent, இதுதான் opposite. ஸோ 3/5க்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ 35 டைம்ஸ் 3/5 டைம்ஸ் 4. ஓகே, ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 5 டைம்ஸ் 7, ஸோ 21 into 8, 21 into 4, சாரி, ஸோ 84 நியூட்டன் மீட்டர் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த பாடியை எந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணுது பாத்தீங்கன்னா, இந்த ஃபோர்ஸ்னால இந்த பாடி வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ணும். ஓகே, ஸோ டைரக்ஷன் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகே, அடுத்தது நம்ம பார்த்தோம்னா கடைசியா ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, ஃபோர்ஸ் நம்பர் 4. ஸோ இதனால டார்க் எவ்வளவு இருக்கும்னு நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ இந்த பாயிண்ட். ஓகே, ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் வந்து அலாங் அலாங் இந்த ஃபோர்ஸ் ஆர்ம் தான் ஆக்ட் ஆகுது. ஓகே, அலாங் திஸ் ஃபோர்ஸ் ஆர்ம் தான் மொத்த ஃபோர்ஸ் இருக்கு. இந்த ஃபோர்ஸுக்கு வந்து இந்த பர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல எந்த காம்பனண்ட்டும் கிடையாது. ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து எந்த டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணாது. ஓகே, இல்லைன்னா நீங்க என்ன சொல்லலாம், இது பர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல வந்து இந்த ஃபோர்ஸோட காம்பனன்ட் எவ்வளவு இருக்கும், 0க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, பர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல இந்த ஃபோர்ஸோட காம்பனன்ட் வந்து 0வா இருக்கும், எந்த காம்பனன்ட்டும் இல்ல பேசிக்கலி. ஸோ டார்க் டியூ டு ஃபோர்ஸ் fourth force is equal to 0 into force r. ஓகே, ஸோ 0 into 4 அதாவது 0. ஸோ எந்த டார்க்கும் இது ப்ரொடியூஸ் பண்ணாது. ஸோ டோட்டல் டார்க் பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கும், 40
plus 8 minus 84 Newton meter in what direction? Clockwise direction. Okay. I hope in the problem clear இருக்கும். நம்ம அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே. ஸோ அடுத்தது வந்து நம்ம சால்வ் பண்ண போறது ஈக்லிபிரியம் ப்ராப்ளம். ஓகே. ஸோ ஈக்லிபிரியம் ப்ராப்ளம்னா நம்ம ரெண்டு வகையான ஈக்லிபிரியம் கன்சிடர் பண்ணணும். ஓகே. ஸோ ஈக்லிபிரியம் ப்ராப்ளம்ல நம்ம ரெண்டு வகையான ஈக்லிபிரியம் கன்சிடர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து டிரான்ஸ்லேஷனல் ஈக்லிபிரியம். டிரான்ஸ்லேஷனல் ஈக்லிபிரியம்ல நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோவா இருக்கணும். அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணணும்? ரொட்டேஷனல் ஈக்லிபிரியம் செக் பண்ணணும். ரொட்டேஷனல் ஈக்லிபிரியம்ல நெட் டார்க் வந்து ஜீரோவா இருக்கணும். ஓகே. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனும் நம்ம செக் பண்ணணும். ஓகே. மெக்கானிக்ஸ்ல ஈக்லிபிரியம் தந்திருக்காங்கன்னா நம்ம இந்த ரெண்டு கண்டிஷனும் செக் பண்ணணும். டிரான்ஸ்லேஷனல் ஈக்லிபிரியம். டிரான்ஸ்லேஷனல் ஈக்லிபிரியம்னா நெட் ஃபோர்ஸ் ஜீரோவா இருக்கணும். ரொட்டேஷனல் ஈக்லிபிரியம்னா நெட் டார்க் வந்து ஜீரோவா இருக்கணும். ஓகே. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் நம்ம செக் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே. ஸோ நம்ம கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு படிக்கலாம். A uniform rod of mass m and length L is hanging from a ceiling by two massless strings. Find the tension in each string if the system is in equilibrium. ஓகே. இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு யூனிஃபார்ம் ராட் தந்திருக்காங்க. இந்த ராட் வந்து நம்ம ஒரு சீலிங். ஓகே. இதுதான் சீலிங். சீலிங்னா ரூஃப். ஓகே. ரூஃப். ஸோ இந்த ராட் வந்து நம்ம சீலிங்ல அட்டாச் பண்ணியிருக்கோம். எது வச்சு அட்டாச் பண்ணியிருக்கோம்? இந்த மாதிரி ரெண்டு ஸ்ட்ரிங்கால அட்டாச் பண்ணியிருக்கோம். ஓகேயா? ஸோ இந்த ஸ்ட்ரிங்ல வந்து எவ்வளோ டென்ஷன் இருக்கணும், டென்ஷன் இருக்கோ அது நம்ம கண்டுபிடிக்கணும். டென்ஷனோட வேல்யூ அதுதான் கொஸ்டின். ஓகே. ஆனா கண்டிஷன் தந்திருக்காங்க. கண்டிஷன் வந்து ஈக்லிபிரியம் கண்டிஷன் தந்திருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த சிஸ்டம் மேல இந்த ரெண்டு ஈக்லிபிரியம் கண்டிஷன் இருக்கு இல்லையா, அது அப்ளை பண்ணணும். ஓகே. ஒன் பை ஒன் ரெண்டு கண்டிஷனும் அப்ளை பண்ணலாம். ஸோ முதல்ல நம்ம சிம்பிளா டிரான்ஸ்லேஷனல் ஈக்லிபிரியம் கண்டிஷன் அப்ளை பண்ணலாம். ஸோ டிரான்ஸ்லேஷனல் ஈக்லிபிரியம். ஸோ டிரான்ஸ்லேஷன் ஈக்லிபிரியம் தான் என்ன? நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோவா இருக்கணும். ஸோ முதல்ல இந்த சிஸ்டம் மேல என்ன ஃபோர்ஸஸ் எல்லாம் ஆக்ட் ஆகுதோ அது நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரிங் வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஸ்ட்ரிங் வந்து சில டென்ஷன் அப்ளை பண்ணோம். ஓகே. சம் டென்ஷன் அப்ளை பண்ணோம். அந்த டென்ஷன் வந்து T1 நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். இந்த ரைட் சைட் ஸ்ட்ரிங் வந்து இது மேல ஒரு டென்ஷன் அப்ளை பண்ணோம் T2. ஓகே. அதே மாதிரி டென்ஷன் வந்து எப்பவுமே புல்லிங் ஃபோர்ஸ். ஓகே. டென்ஷன் வந்து எப்பவுமே புல் பண்ணும். ஸோ இந்த ஸ்ட்ரிங் வந்து இந்த ராடால இங்க அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரிங் வந்து இந்த ராடை இப்படி மேல புல் பண்ணும். ஓகே. அதே மாதிரி இந்த ரைட் சைடு இருக்கிற ஸ்ட்ரிங்கும் இந்த ராடை இப்படி மேல புல் பண்ணும். ஓகே. அடுத்தது என்ன ஃபோர்ஸ் இருக்கு? அடுத்தது வந்து கிராவிட்டி. கிராவிட்டி வந்து வெர்டிகலி டவுன்வர்ட்ஸ் ஆக்ட் பண்ணும் mg. ஓகே. சென்டர் ஆஃப் மாஸ்ல கிராவிட்டி வந்து இப்படி ஆக்ட் பண்ணும் mg. ஸோ மொத்தமா இது மேல மூணு ஃபோர்ஸஸ் இருக்கு. T1, T2 அண்ட் mg. ஓகே. ஸோ அந்த மூணு ஃபோர்ஸஸும் நம்ம இப்படி எழுதிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டென்ஷன் T1. அடுத்தது பாத்தீங்கன்னா T2. மூணாவது ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா கிராவிட்டி. இந்த மூணு ஃபோர்ஸஸ் இருக்கு. ஓகே. ஸோ டிரான்ஸ்லேஷனல் ஈக்லிபிரியம்ல நம்ம என்ன பண்ணணும்? நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணணும். ஓகே. ஸோ நம்ம பேசிக்கலி என்ன சொல்றோம்னா இந்த சிஸ்டம் வந்து ஈக்லிபிரியம்ல இருக்கு. ஈக்லிபிரியம்ல இருக்குன்னா இந்த சிஸ்டம் மூவ் ஆகாது. அப் அண்ட் டவுன், லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் ஆகாது. அதே சமயத்துல இந்த சிஸ்டம் வந்து ரொட்டேட்டும் ஆகாது. ஓகே. இந்த ரெண்டு சிச்சுவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஈக்லிபிரியம் சொல்லுவோம். ஸோ இந்த சிஸ்டம் வந்து அப் அண்ட் டவுன் மூவ் ஆகலைன்னா அது வந்து டிரான்ஸ்லேஷனல் ஈக்லிபிரியம். இந்த சிஸ்டம் வந்து இந்த மாதிரி ரொட்டேட் ஆகலைன்னா அது என்னது? அது வந்து ரொட்டேஷனல் ஈக்லிபிரியம். ஓகே. ஸோ டிரான்ஸ்லேஷனல் ஈக்லிபிரியம்ல என்ன? நெட் ஃபோர்ஸ் ஜீரோ நம்ம செக் பண்ணணும். ஸோ இதனால பாத்தீங்கன்னா ரெண்டு அப்வர்ட் ஃபோர்ஸஸ் இருக்கு, ஒரு டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இருக்கு. ஸோ அப்வர்ட் ஃபோர்ஸும் டவுன்வர்ட் ஃபோர்ஸும் ஈக்குவலா இருக்கணும். ஸோ அப்வர்ட் ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா T1 பிளஸ் T2, டவுன்வர்ட் ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா mg. ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் இக்குவேஷன். ஓகே. ஸோ நம்ம அடுத்தது வந்து ரொட்டேஷனல் ஈக்லிபிரியம்கான கண்டிஷன் செக் பண்ணலாம். ரொட்டேஷனல் ஈக்லிபிரியம்காக நம்ம கண்டிஷன் செக் பண்ணலாம். ஸோ இந்த டயக்ராம் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன்.
ஓகே. ஸோ நம்ம என்ன ஸோ ரொட்டேஷனல் ஈக்லிபிரியம்ல நம்ம என்ன செக் பண்ணணும்? ரொட்டேஷனல் ஈக்லிபிரியம்ல என்னோட நெட் டார்க் வந்து ஜீரோவா இருக்கணும். ஓகே. ஸோ நான் டார்க் அபவுட் வாட் பாயிண்ட் நான் கண்டுபிடிக்கணும், அதுதான் கொஸ்டின். ஸோ நான் ரேண்டமா ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஓகே, நான் வேணும்னா ரேண்டமா எங்க வேணாலும் நான் ரேண்டமா ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஓகே, இங்கேயும் நான் ஒரு பாயிண்ட் ஓ இப்படி எடுத்துக்கலாம், இங்கேயும் ஒரு பாயிண்ட் ஓ எடுத்துக்கலாம். நான் ரேண்டமா எனக்கு பிடிச்ச இடத்துல ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஓகே, அந்த பாயிண்ட் அபவுட் தட் பாயிண்ட் நான் நெட் டார்க் கால்குலேட் பண்ணணும். அது வந்து நான் ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணணும். ஓகே. ஸோ நம்மளோட கால்குலேஷன் வந்து ஈஸி ஆக்குறதுக்கு நம்ம வந்து நம்மளோட கன்வீனியன்ஸுக்கு ஒரு பாயிண்ட் எடுக்க போறோம். ஓகே. ஸோ நம்ம வந்து ஐடியலி நம்ம வேணும்னா அந்த பாயிண்ட் எங்க வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா நம்மளோட கால்குலேஷன் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆயிரும். சால்வ் பண்ண முடியாதெல்லாம் கிடையாது, நம்ம கண்டிப்பா சால்வ் பண்ணலாம். ஆனா நம்மளுக்கு கால்குலேஷன் ஈஸியா இருக்கிற மாதிரி நம்ம ஒரு பாயிண்ட் எடுக்கலாம். ஓகே. ஸோ சப்போஸ் நான் இங்க ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். ஓகே, இங்க வந்து எக்ஸ் நான் பாயிண்ட் எடுக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ண போறேன்? நெட் டார்க் அபவுட் பாயிண்ட் எக்ஸ் வந்து ஜீரோ இருக்கும். ஓகே, இதுதான் என்னோட இக்குவேஷனா இருக்க போகுது. ஸோ நம்ம இந்த எல்லா ஃபோர்ஸஸ்னாலையும் ஓகே மூணு ஃபோர்ஸ் இருக்கு மொத்தமா, T1 T2 அண்ட் mg. ஓகே, ஸோ இந்த மூணு ஃபோர்ஸஸ்னாலையும் அபவுட் திஸ் பாயிண்ட் எக்ஸ் நம்ம டார்க் கால்குலேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து நான் ஸ்மால் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஓகே சென்டர் ஆஃப் மாஸ் வந்து நடுவுல இருக்கும். ஸோ இந்த ரெண்டு டிஸ்டன்ஸும் L/2 ஈக்குவலா இருக்கும். ஓகே, ஸோ நான் முதல்ல வந்து T1 ஓகே டியூ டு இந்த டென்ஷன் T1 நான் கால்குலேட் பண்ண போறேன். ஸோ டார்க் அபவுட் பாயிண்ட் எக்ஸ் டியூ டு T1. ஸோ அது எவ்வளவு ஈக்குவலா இருக்கும், எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ஸோ டார்க் வந்து ஃபோர்ஸ் இன்ட் ஃபோர்ஸ் ஆர். ஓகே, ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இது ஃபோர்ஸ் ஆர், இதுக்கு பர்பெண்டிகுலரா T1 இப்படி இருக்கு. ஓகே, ஸோ நான் டார்க் எப்படி எழுதலாம்? T1 into force arm. So force arm வந்து L/2 plus L/2 plus X. ஓகே, ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இந்த T1 இருக்கு இல்லையா? ஸோ T1 வந்து இந்த ராடை எந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணுது? இது வந்து இந்த ராடை கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ கிளாக் வைஸ். ஓகே கைஸ், அடுத்தது வந்து நம்ம இந்த ஃபோர்ஸ் T2னால இந்த பாடி மேல டார்க் கால்குலேட் பண்ணலாம். ஸோ tau2, that is torque due to force T2 equal to force into force arm. So force arm ஓட வேல்யூ எவ்வளோ? x. force எவ்வளோ? force வந்து பாத்தீங்கன்னா T2. ஓகே, so T2 into x. ஓகே, so இதோட டைரக்ஷன் நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ டைரக்ஷன் கால்குலேட் பண்ணோம்னா ஓகே, ஸோ இந்த ஃபோர்ஸ்னால ஓகே இதுதான் நம்மளோட ஆக்சிஸ். ஓகே, ஸோ இந்த ஃபோர்ஸ் T2னால இந்த பாடி எந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆக ட்ரை பண்ணுது? இது வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆக ட்ரை பண்ணுது. ஸோ இன் கிளாக் வைஸ் டைரக்ஷன். அடுத்தது வந்து நம்ம tau3 கால்குலேட் பண்ணலாம். tau3 வந்து என்னது? tau3 வந்து டார்க் டியூ டு திஸ் ஃபோர்ஸ் mg. ஓகே, ஸோ அதுவும் அகெயின் ஃபோர்ஸ் இன்டு ஃபோர்ஸ் ஆர். ஸோ ஃபோர்ஸ் ஆர்மோட வேல்யூ பார்த்தீங்கன்னா L/2 plus x. ஓகே, ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ? ஃபோர்ஸ் வந்து mg. ஓகே, ஸோ இந்த mg ஃபோர்ஸ் வந்து இந்த பாடியை எந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணுது? ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டும் நம்ம ஒரு லைனால ஜாயின் பண்ணணும். ஓகே, இந்த லைனை வந்து இந்த ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இழுக்குதோ அந்த டைரக்ஷன்ல தான் இந்த இந்த ஃபோர்ஸ் வந்து அந்த பாடியை ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணும். ஓகே, ஸோ இதுதான் லைன் ஜாயினிங் ஆக்சிஸ் அண்ட் பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸ். ஓகே, இந்த லைன் தான். ஸோ இந்த லைன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கீழே வர ட்ரை பண்ணும். ஓகே, ஸோ இந்த ஃபோர்ஸ்னால இந்த லைன் வந்து கீழே இப்படி வர ட்ரை பண்ணும். ஓகே, ஸோ இது வந்து எந்த டைரக்ஷன்? இது வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ டார்க் எவ்வளவு இருக்கும்? mg into x. ஓகே, இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ இது வந்து நான் நெகட்டிவ் கிளாக் வைஸ் டைரக்ஷன் இப்படின்னு எழுதலாம். ஸோ டோட்டல் டார்க் எனக்கு எவ்வளவு இருக்கும்? டோட்டல் டார்க் வந்து tau1 plus tau2 plus tau3க்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ஜீரோக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, இதுதான் நம்மளோட லைக் ஈக்குவேஷன்.
ஸோ நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ T1 times L by 2 plus T1 times L by 2 plus T1 times X plus T2 times X minus mg times X. This is equal to 0. ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து ரெண்டு இக்குவேஷன் கிடைச்சிருச்சு. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் இக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் இக்குவேஷன். ஓகே, இதுதான் என்னோட செகண்ட் இக்குவேஷன். ஸோ நம்ம T1 T2 கால்குலேட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இக்குவேஷன் பார்த்தீங்கன்னா T1 plus T2 equal to mg. ஓகே, ஸோ இதுதான் என்னோட செகண்ட் இக்குவேஷன். ஸோ செகண்ட் இக்குவேஷன் நம்ம ரீரைட் பண்ணலாம். ஸோ T1 times L plus T1 times X plus T2 times X minus mgx equal to 0. அதுக்கப்புறம் T1 plus T2 equal to mg. So T1 into L plus T1 plus T2 times X minus mg times X equal to 0. So இந்த equation நம்ம இப்படி எழுதலாம். T1L plus T1 plus T2 ஓட வேல்யூ எவ்வளோ? mg. mgx minus mgx equal to 0. ஓகே, ஸோ இந்த mgxும் mgxும் கேன்சல் ஆயிடும். நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, ஆமா, இந்த கேஸ்ல ஃபோர்ஸ் ஹார்மோனோட வேல்யூ வந்து L by 2 plus X க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, ஸோ இங்க நான் வெறும் X தான் எழுதியிருக்கேன். ஸோ அதை நான் மாத்திடுறேன். ஸோ X plus L by 2. ஓகே, ஸோ இங்கேயும் ஒரு எக்ஸ்ட்ரா டேர்ம் வரும், மைனஸ் mg L by 2. ஓகே, ஸோ இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா டேர்ம் வரும், மைனஸ் mg L by 2 equal to 0. Okay, so T1L plus okay, minus mgx minus mgl by 2 equal to 0. Okay, so T1 plus T2 ஓட வேல்யூ எவ்வளோ? T1 plus T2 ஓட வேல்யூ வந்து mg, okay, into x minus mgx minus mgl by 2 equal to 0. So இந்த mgx நம்ம கேன்சல் பண்ணலாம். ஸோ நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? T1 into L equal to mgl by 2. ஸோ இந்த L கேன்சல் ஆயிரும். ஸோ T1 ஓட வேல்யூ வந்து எனக்கு mg by 2க்கு ஈக்குவலா கிடைக்கும். T2 ஓட வேல்யூ வந்து எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? mg minus mg by 2. ஓகே, ஏன்னா T1 plus T2 வந்து mg. ஸோ T2 equal to mg minus T1. T1 ஓட வேல்யூ வந்து எவ்வளோ? mg by 2. ஸோ T2 ஓட வேல்யூ எனக்கு mg by 2க்கு ஈக்குவலா தான் கிடைக்கும். ஸோ T1 equal to T2 equal to mg by 2. ஓகே, ஸோ இது சிம்பிளா நம்ம இப்படி முடிச்சுக்கலாம். ஓகே, ஸோ எனக்கு T1 T2 ஓட வேல்யூ ஈஸியா கிடைச்சது. ஓகே, ஸோ நம்ம நினைச்சு நம்ம இவ்வளவு பெரிய கால்குலேஷன் ஆக்சுவலி பண்ணியிருக்க தேவையில்ல. ஓகே, ஸோ நீங்க இதை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிமெட்ரிக்கலான சுச்சுவேஷன். ஏன்னா இந்த இந்த ஸ்ட்ரிங் இருக்குல்ல, இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கும் அப்படியே ஐடென்டிக்கலா L by 2 டிஸ்டன்ஸ்ல அட்டாச் ஆயிருக்கு. ஓகே, ரெண்டு ஸ்ட்ரிங்கும் சென்டர் ஆஃப் மாஸ்ல இருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. ஸோ நேச்சுரலி T1 ஈக்குவல் டு T2 தான் இருந்திருக்கும். ஓகே, நம்ம வேணும்னா டைரக்டாவே அப்படி எழுதி இருக்கலாம். ஓகே, ஆனா ஃபைனலி நம்மளுக்கு ஆன்சரும் அதுதான் கிடைச்சது. இட் டஸ் நாட் மேட்டர். ஓகே, நம்ம கால்குலேஷன் ஈஸியா ஆக்குறதுக்கு என்ன பண்ணிருக்கலாம், இந்த பாயிண்ட் எக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் எக்ஸ் வந்து நம்ம இங்க எடுத்திருக்கலாம்.
ஓகே இந்த பாயிண்ட் எக்ஸ் வந்து நம்ம இங்க எடுத்துருக்கலாம் ஸோ இந்த பாயிண்ட் எக்ஸ் வந்து நம்ம சென்டர் ஆஃப் மாஸ்ல எடுத்துட்டு போனா நம்மளோட கால்குலேஷன் வந்து இன்னும் ஈஸியா இருக்கும் ஓகே அது எப்படின்னு நான் சொல்றேன் ஓகே ஸோ நான் இந்த டயக்ராம் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன் ஓகே ஓகே ஸோ நம்மளோட பாயிண்ட் எக்ஸ் வந்து நம்ம இங்க எடுத்துருக்கோம்னா நம்மளோட கால்குலேஷன் வந்து இன்னும் ஈஸியா இருக்கும் ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து L/2 ஓகே இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ L/2 ஓகே ஸோ மூணு ஃபோர்ஸ் இருக்கு ஸோ ஃபோர்ஸ் டியூ டு டார்க் டியூ டு திஸ் ஃபோர்ஸ் T1 ஓகே ஸோ ஃபோர்ஸ் இன்டூ ஃபோர்ஸ் ஆர் பாயிண்ட் எக்ஸ் இங்க தான் இருக்கு ஸோ இதனால டார்க் எவ்வளோ இருந்திருக்கும் L/2 இன்டூ T1 ஓகே ஸோ L/2 இன்டூ T1 எந்த டைரக்ஷன்ல ஸோ இந்த ஃபோர்ஸ் ஆர்ம் இருக்குல்ல ஸோ இந்த ஃபோர்ஸ் ஆர்ம் வந்து இப்படி போக ட்ரை பண்ணும் இந்த ஃபோர்ஸ்னால ஸோ எந்த டைரக்ஷன் இது வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன் ஸோ இந்த ஃபோர்ஸ் T2னால எவ்வளோ டார்க் இருந்திருக்கும் ஸோ இதுதான் என்னோட ஃபோர்ஸ் ஆர்ம் ஸோ இந்த ஃபோர்ஸ் ஆர்ம் வந்து இந்த டைரக்ஷன்ல போக ட்ரை பண்ணுது இந்த டைரக்ஷன்ல ஸோ இது வந்து எந்த டைரக்ஷன் இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் ஸோ இதோட வேல்யூ வந்து L/2 இன்டூ T2 ஓகே இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் ஸோ அதை நான் நெகட்டிவ் கிளாக் வைஸ் எழுதலாம் ஓகே ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இந்த சேம் ஃபோர்ஸ்னால நம்ம எக்ஸ் மாத்திட்டோம்னா டார்க்கோட டைரக்ஷனும் மாறிடும் ஓகே ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸ் ஆர்ம் இருக்கு இல்லையா ஸோ இந்த ஃபோர்ஸ் ஆர்ம் வந்து இப்படி ரொட்டேட் ஆக ட்ரை பண்ணும் ஏன்னா நம்ம ஃபோர்ஸ் T2 வந்து அப்வர்ட்ஸ் டைரக்ஷன்ல அப்ளை பண்றோம் ஸோ இந்த ஃபோர்ஸ் ஆர்ம் வந்து இந்த டைரக்ஷன்ல இப்படி ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணோம் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ஆனா நம்ம இந்த சுச்சுவேஷன்ல எக்ஸ் இங்க எடுத்திருக்கோம் எக்ஸ் வந்து நம்ம இங்க எடுத்திருக்கோம் ஸோ இந்த ஃபோர்ஸ் ஆர்ம் வந்து இந்த ஃபோர்ஸ்னால இப்படி போகுமா இப்படி போக ட்ரை பண்ணோமா ஸோ இது வந்து எந்த டைரக்ஷன் இது வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன் ஸோ நம்ம எக்ஸ் மாத்தினோம்னா டார்க்கோட வேல்யூவும் மாறும் டார்க்கோட டைரக்ஷனும் மாறும் ஓகே ஸோ இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஸோ என்னோட டார்க் டூ இது டார்க் த்ரீயோட வேல்யூ நான் கால்குலேட் பண்ணோம்னா அகெயின் ஃபோர்ஸ் இன்டூ ஃபோர்ஸ் ஆர் ஓகே ஸோ ஃபோர்ஸ் வந்து இங்க இருக்கு ஃபோர்ஸ் ஆர்ம் வந்து எவ்வளவு ஜீரோ ஃபோர்ஸ் ஆர்ம் வந்து ஜீரோ ஏன்னா நான் இந்த பாயிண்ட் எக்ஸ் மேலதான் ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன் ஓகே இந்த பாயிண்ட் எக்ஸ் மேல தான் நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன் ஸோ ஃபோர்ஸ் ஆர்ம் வந்து ஜீரோவா இருக்கும் ஸோ ஜீரோ இன்டூ எம்ஜி ஸோ அபவுட் திஸ் பாயிண்ட் வந்து டார்க் ஜீரோவா இருக்கும் ஸோ நீங்க பாருங்க நம்மளோட கால்குலேஷன் வந்து எவ்வளவு ஈஸி ஆயிடுச்சுன்னு ஓகே ஸோ டோட்டல் டார்க் எவ்வளவு இருக்கும் L/2 T1 மைனஸ் L/2 இன்டூ T2 ஈக்குவல் டு ஜீரோ இதுதான் என்னோட ஈக்குவேஷன் ஸோ எனக்கு இங்க இருந்து டைரக்டா T1 ஈக்குவல் டு T2 அப்படின்னு எனக்கு கிடைச்சிருக்கும் ஓகே ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் இக்குவேஷன் நம்ம கிட்ட டிரான்ஸ்லேஷனல் இக்குவேஷன் இருக்கு T1 plus T2 ஈக்குவல் டு mg ஓகே இந்த இக்குவேஷன் நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்கு ஸோ இது வச்சு நம்ம டைரக்டா T1 ஈக்குவல் டு T2 ஈக்குவல் டு mg/2 அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம் ஓகே ஸோ நம்ம வந்து இந்த பாயிண்ட் எக்ஸ் ஓகே நம்ம வந்து ஸ்மார்ட்லி சூஸ் பண்ணணும் ஓகே நான் நினைச்சா இங்க கூட நான் பாயிண்ட் எக்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகே நான் சப்போஸ் பாயிண்ட் எக்ஸ் வந்து இங்க சூஸ் பண்றேன்னா என்னோட ஃபோர்ஸ் ஆர்ம் வந்து இப்படி இருக்கும் ஓகே ஸோ நான் என்ன பண்ணணும் இந்த ஃபோர்ஸ் T2 இருக்கு இல்லையா இந்த ஃபோர்ஸ் T2 வந்து நான் இந்த மாதிரி ரெண்டு டைரக்ஷன்ல ரிசால்வ் பண்ணணும் ஸோ இந்த காம்பனன்ட் வந்து எதுவும் கான்ட்ரிபியூட் பண்ணாத இந்த காம்பனன்ட் மட்டும் தான் கான்ட்ரிபியூட் பண்ணும் ஓகே ஸோ என்னோட ஃபோர்ஸ் இப்படி இருக்கும் ஃபோர்ஸ் ஆர்ம் வந்து இப்படி இருக்கும் அதே மாதிரி பாயிண்ட் எக்ஸ் இங்க இருக்கா ஸோ நான் என்ன பண்ணுவேன் T1 வந்து நான் ரெண்டு டைரக்ஷன்ல இப்படி ரிசால்வ் பண்ணுவேன் ஓகே சார் இந்த காம்பனன்ட் ஏதோ கான்ட்ரிபியூட் பண்ணாது இந்த பர்பெண்டிகுலர் காம்பனன்ட் மட்டும் தான் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் ஓகே ஸோ நம்ம வேணும்னா அப்படி கூட நம்ம பண்ணியிருக்கலாம் ஆனா நம்மளோட கால்குலேஷன் வந்து காம்ப்ளிகேட்டடா இருக்கும் ஓகே ஸோ நம்ம பாயிண்ட் எக்ஸ் வந்து நம்ம இங்க சிம்பிளா சூஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட கால்குலேஷன் ஈஸியா நம்மளுக்கு முடிஞ்சிடும் ஓகே ஆன்சர் சேம் ஆன்சர் தான் நம்மளுக்கு கிடைக்கும் ஆனா ஈஸியா கிடைச்சிடும் ஓகே
ஸோ நம்ம இந்த பாயிண்ட் வந்து ஸ்மார்ட்லி நம்ம சூஸ் பண்ணணும். நம்மளோட கால்குலேஷன் வந்து ஈஸியா ஆக்குறதுக்கு நம்ம இந்த பாயிண்ட் எக்ஸ் சூஸ் பண்ணணும். ஓகே ஓகே கைஸ், ஸோ நம்ம அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். இதுவும் சேம் ஈக்லிபிரியம் ப்ராப்ளம் தான். ஆனா இதுலயும் நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ரெண்டு ஸ்ட்ரிங்லயும் டென்ஷனோட வேல்யூ கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த கேஸ்ல வந்து டென்ஷன் ரெண்டு ஸ்ட்ரிங்லயும் டென்ஷன் ஈக்குவலா இருக்காது. ஓகே, இங்க டென்ஷன் T1, இங்க வந்து டென்ஷன் T2. இங்க வந்து டென்ஷன் ஈக்குவலா இருக்காது. ஏன்னா ரெண்டு ஸ்ட்ரிங்கோட டிஸ்டன்ஸும் அன்ஈக்குவலா இருக்கு. இந்த ஸ்ட்ரிங் வந்து L/2 டிஸ்டன்ஸ்ல இருக்கு, இந்த ஸ்ட்ரிங் வந்து L/4 டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸோ ரெண்டு ஸ்ட்ரிங்கோட டிஸ்டன்ஸும் சென்டர் ஆஃப் மாஸ்ல இருந்து அன்ஈக்குவலா இருக்கு. ஸோ கண்டிப்பா டென்ஷன் ஈக்குவலா இருக்காது. ஆனாலும் நம்ம சேம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணோம்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா கிடைச்சிடும். ஓகே, ஸோ நம்ம சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இங்க வந்து நம்மளோட டென்ஷன் T1. ஓகே, இங்க வந்து நம்மளோட டென்ஷன் வந்து T2. அதுக்கப்புறம் இங்க வந்து வெர்டிகலி டவுன்வர்ட் ஃபோர்ஸ் mg. ஸோ முதல்ல நம்ம நெட் ஃபோர்ஸ் ஜீரோ பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ நெட் ஃபோர்ஸ் ஜீரோனா அப்வர்ட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு டவுன்வர்ட் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ அப்வர்ட் ஃபோர்ஸ் வந்து எது, T1 பிளஸ் T2. ஓகே, ஈக்குவல் டு டவுன்வர்ட் ஃபோர்ஸ் mg. ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் இக்குவேஷன். ஓகே, ஸோ செகண்ட் இக்குவேஷன் வந்து என்னது, நெட் டார்க் வந்து ஜீரோக்கு ஈக்குவலா இருக்கணும். ஓகே, ஸோ நான் என்னோட பாயிண்ட் எக்ஸ் வந்து நான் இங்க எடுத்துக்கிறேன். நான் திருப்பி சொல்றேன், நான் வேணும்னா பாயிண்ட் எக்ஸ் எங்க வேணாலும் எடுத்துக்கலாம். போன கொஸ்டின்ல சால்வ் பண்ண மாதிரி நான் பாயிண்ட் எக்ஸ் இங்க எடுத்துக்கலாம், இல்லைன்னா நான் ரேண்டமா கூட பாயிண்ட் எக்ஸ் இங்க எடுத்துக்கலாம். ஆனா என்னோட கால்குலேஷன் ஈஸி ஆக்குறதுக்கு நான் பாயிண்ட் எக்ஸ் வந்து இங்க எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ டார்க் τ1 டியூ டு ஃபோர்ஸ் T1 ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு ஃபோர்ஸ் ஆர். ஸோ ஃபோர்ஸ் வந்து T1, ஃபோர்ஸ் ஆர் வந்து எவ்வளோ, இந்த வேல்யூ L/4. ஸோ L/4. டைரக்ஷன் நம்ம கால்குலேட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் என்னோட ஃபோர்ஸ் ஆர். ஸோ இந்த ஃபோர்ஸ்னால வந்து இந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணும். ஓகே, ஸோ இது வந்து என்ன டைரக்ஷன், இந்த கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ கிளாக் வைஸ் τ2, that is torque due to force T2. So T2 into இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இந்த டிஸ்டன்ஸ் வந்து L/2. ஓகே, இன்டூ L/2. டைரக்ஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ என்னோட ஃபோர்ஸ் ஆர்ம் வந்து இங்க இருக்கு. ஸோ இது வந்து இந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆக ட்ரை பண்ணுது. ஸோ இது வந்து என்ன டைரக்ஷன், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்னா நெகட்டிவ் கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படின்னு நம்ம எழுதலாம். அடுத்தது வந்து τ3, தட் இஸ் டியூ டு mg. ஸோ ஃபோர்ஸ் வந்து mg, ஆனா ஃபோர்ஸ் ஆர்ம் எவ்வளோ, ஜீரோ. ஏன்னா இந்த பாயிண்ட்ல தான் நான் இப்படி ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன். ஸோ இந்த பாயிண்ட்ல தான் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஃபோர்ஸ் ஆர்ம் வந்து ஜீரோ. ஸோ என்னோட டோட்டல் டார்க் வந்து எவ்வளோ இருக்கும், T1 பிளஸ் T2 பிளஸ் T3, τ3 சாரி. τ3 வந்து ஜீரோ. ஸோ τ1 பிளஸ் τ2. ஸோ T1 இன்டூ L/4 மைனஸ் T2 இன்டூ L/2 ஈக்குவல் டு ஜீரோ. ஓகே, ஸோ இதுதான் என்னோட செகண்ட் இக்குவேஷன். ஸோ ரெண்டு இக்குவேஷனும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஓகே, ஸோ T1 இன்டூ L/4 ஈக்குவல் டு T2 இன்டூ L/2. ஸோ L நம்ம கேன்சல் பண்ணலாம், இங்க இதுவும் கேன்சல் பண்ணலாம். ஸோ T1 ஈக்குவல் டு 2T2. எனக்கு இது ஒரு இக்குவேஷன் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் இக்குவேஷன் வந்து T1 பிளஸ் T2 ஈக்குவல் டு mg. ஓகே, ஸோ T1 ஓட வேல்யூ எவ்வளோ, T1 ஓட வேல்யூ வந்து 2T2. ஸோ 2T2 பிளஸ் T2 ஈக்குவல் டு mg. ஸோ T2 ஓட வேல்யூ வந்து mg/3க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, ஸோ T1 ஓட வேல்யூ எவ்வளோ இருக்கும், T1 ஓட வேல்யூ வந்து mg மைனஸ் mg/3. அதாவது T1 ஓட வேல்யூ வந்து 2mg/3க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, ஸோ நம்ம T1 T2 ரெண்டுத்தோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஐ ஹோப் இது கிளியரா இருக்கும். ஸோ ரெண்டு ஸ்டெப் தான். ஓகே, ஸோ முதல்ல நெட் ஃபோர்ஸ் ஜீரோ பண்ணணும். நெட் ஃபோர்ஸ் ஏன் ஜீரோ பண்றோம், ஏன்னா டிரான்ஸ்லேஷனல் ஈக்லிபிரியம். ஓகே, டிரான்ஸ்லேஷனல் ஈக்லிபிரியம். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் வந்து நெட் டார்க் ஜீரோ பண்ணணும். நெட் டார்க் ஏன் ஜீரோ பண்றோம், ஏன்னா ரொட்டேஷனல் ஈக்லிபிரியம். ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஸ்டெப் ஃபாலோ பண்ணோம்னா ஈஸியா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே ஓகே, ஸோ நம்ம அடுத்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபைண்ட் டென்ஷன் இன் த ஸ்ட்ரிங், ஆல்சோ ஃபைண்ட் ஹிஞ்ச் ரியாக்ஷன் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ராட். ஓகே, இந்த ராடோட ஒரு எண்ட்ல நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் அட்டாச் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ஸ்ட்ரிங் வந்து ஒரு சீலிங்கால கனெக்ட் ஆயிருக்கு. இங்க வந்து இந்த ராடை நம்ம ஹிஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். ஹிஞ்ச்னா என்ன, இந்த ராட் வந்து அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணலாம். இந்த மாதிரி
அப் அண்ட் டவுன் இந்த ராட் அபவுட் திஸ் ஹிஞ்ச் மூவ் பண்ணலாம். ஆனா லெஃப்ட் அண்ட் ரைட் ஓகே இந்த ராடால இந்த மாதிரி லெஃப்டும் ரைட் டைரக்ஷன்ல மூவ் பண்ண முடியாது. ஓகே வெறும் அப் அண்ட் டவுன் மட்டும்தான் மூவ் பண்ண முடியும் இந்த ராட்னால. ஓகே அதுதான் ஹிஞ்சோட வேலை. ஹிஞ்ச் வந்து என்ன இன்ஷூர் பண்ணும்? ஹிஞ்ச் வந்து இன்ஷூர் பண்ணும் இந்த ராட் வந்து வெறும் ரொட்டேட் தான் பண்ண முடியும். ஓகே சோ இந்த ப்ராசஸ் ஹிஞ்ச் வந்து இந்த ப்ராசஸ் பண்ண போது இந்த ராட் மேல ஹிஞ்ச் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும். ஓகே ஹிஞ்ச் ஃபோர்ஸ் எக்ஸ் டைரக்ஷன்ல ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும், ஒய் டைரக்ஷன்ல ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும். ஓகே சோ அதுதான் நம்ம ஹிஞ்ச் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ அதுவும் இந்த ப்ராப்ளம்ல நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஓகே ஓகே சோ வாங்க இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே சோ முதல்ல இந்த பாடினால என்ன ஃபோர்ஸஸ் எல்லாம் ஆக்ட் ஆகும்? இந்த பாடினால முதல்ல ஓகே இதுதான் நம்மளோட பாடி, இந்த ராட் தான் நம்மளோட பாடி. ஓகே சோ இந்த ராட் மேல முதல்ல இந்த ஸ்ட்ரிங் வந்து கொஞ்சம் டென்ஷன் அப்ளை பண்ணும். அடுத்தது வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். அடுத்தது வந்து ஹிஞ்ச் ஃபோர்ஸ் இருக்கும். ஓகே ஹிஞ்ச் ஃபோர்ஸ் வந்து எக்ஸ் டைரக்ஷன்ல ஒரு ஹிஞ்ச் ஃபோர்ஸ் இருக்கும், ஒய் டைரக்ஷன்ல ஒரு ஹிஞ்ச் ஃபோர்ஸ் இருக்கும். ஓகே அது வந்து நெட் அப்படி இந்த 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 ரிசல்டன்ட்டா இந்த மாதிரி ஒரு ஹிஞ்ச் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். ஓகே இதுதான் நம்ம ஹிஞ்ச் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே சோ இது மேல என்ன ஃபோர்ஸஸ் எல்லாம் இருக்கும்? டென்ஷன், கிராவிடேஷன், கிராவிட்டி. தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஹிஞ்ச் ஃபோர்ஸ். ஓகே ஹிஞ்ச் ஃபோர்ஸ். ஸோ இந்த கொஸ்டின்ல நம்மளுக்கு ஹிஞ்ச் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஆர் ஹிஞ்ச் ஃபோர்ஸும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே ஆனா ப்ரொசீஜர் வந்து சேம் ப்ரொசீஜர் தான். ஓகே இந்த சிஸ்டம் வந்து ஈக்லிபிரியம்ல இருக்கு அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னது? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோ பண்ணணும். ஓகே நெட் ஃபோர்ஸ் வந்து நம்ம ஜீரோ பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த பாடி மேல இருக்கிற எல்லா ஃபோர்ஸஸும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இங்க வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் பண்ணும் எம்ஜி. அதுக்கப்புறம் அடுத்தது ஹிஞ்ச் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும். ஹிஞ்ச் ஃபோர்ஸ் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? ஓகே எக்ஸ் டைரக்ஷன்ல ஒரு காம்பனன்ட் இருக்கும், ஒய் டைரக்ஷன்ல ஒரு காம்பனன்ட் இருக்கும். ஆனா அது இந்த இப்படி கூட இருக்கலாம், இப்படி கூட இருக்கலாம். ஓகே எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்கிற காம்பனன்ட் வந்து இந்த மாதிரி பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல கூட இருக்கலாம், நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல கூட இருக்கலாம். ஒய் டைரக்ஷன்ல இருக்கிற ஃபோர்ஸ் வந்து இந்த மாதிரி பாசிட்டிவ் வைலயும் இருக்கலாம், நெகட்டிவ் வைலயும் இருக்கலாம். ஓகே பாசிட்டிவ் வைலயும் இருக்கலாம், நெகட்டிவ் வைலயும் இருக்கலாம். சரி எனக்கு டைரக்ஷன் தெரியாது. ஓகே இப்படி இருக்கலாம், இல்லைன்னா ஹிஞ்ச் ஃபோர்ஸ் வந்து இப்படி இருக்கலாம், இல்லைன்னா இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம். ஓகே சோ எப்படி வேணாலும் இருக்கலாம், எனக்கு எக்ஸாக்ட் டைரக்ஷன் தெரியாது. சோ அது ஹிஞ்ச் டைரக்ஷன் ஹிஞ்ச் ஃபோர்ஸ் வந்து நான் கடைசியா வரைய போறேன். ஓகே சோ அடுத்தது வந்து இது மேல ஒரு டென்ஷன் ஆக்ட் ஆகும். ஸோ டென்ஷன் வந்து ஒரு புல்லிங் ஃபோர்ஸ். எப்பவுமே அவே ஃப்ரம் த பாடி தான் டென்ஷன் ஆக்ட் ஆகும். ஓகே ஸோ என்னோட டென்ஷன் வந்து இப்படி இருக்கும். ஸோ இந்த டென்ஷன் ஃபோர்ஸை நம்ம ரெண்டு காம்பனண்டா இப்படி பிரிச்சுக்கலாம். ஓகே இந்த மாதிரி ரெண்டு காம்பனண்டா டென்ஷனை நம்ம பிரிச்சுக்கலாம். ஓகே ஸோ அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் என்ன காம்பனண்ட் இருக்கும்? டி காஸ் 37. அலாங் ஒய் ஆக்சிஸ் என்ன காம்பனண்ட் இருக்கும்? டி சைன் 37. ஓகே இது வந்து நம்ம ரெண்டு காம்பனண்டா பிரிச்சிட்டோம். ஓகே ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஃபோர்ஸஸ் அலாங் திஸ் ராட் இன் எக்ஸ் டைரக்ஷன் பார்க்கலாம். ஓகே ஸோ எக்ஸ் டைரக்ஷன்ல பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல இந்த மாதிரி இந்த ராட் மேல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, லெஃப்ட் டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஓகே ஸோ நெட் ஃபோர்ஸ் ஜீரோனா நம்ம என்ன சொல்லலாம்? எக்ஸ் டைரக்ஷன்லயும் நெட் ஃபோர்ஸ் ஜீரோவா இருக்கணும். ஓகே ஒய் டைரக்ஷன்லயும் நெட் ஃபோர்ஸ் ஜீரோவா இருக்கணும். ஓகே ஸோ எக்ஸ் டைரக்ஷன்ல இப்போ நம்ம பார்த்தோம்னா லெஃப்ட்ல ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. ஸோ இது பேலன்ஸ் பண்றதுக்கு ரைட்ல ஒரு ஃபோர்ஸ் வேணும். ஓகே ஆனா நம்மளுக்கு எந்த ஃபோர்ஸும் தெரியலையே. ஓகே ஸோ இந்த ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்றதுக்கு ஹிஞ்ச் இருக்கு இல்லையா? ஹிஞ்ச் வந்து ரைட் டைரக்ஷன்ல ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும். ஓகே ஸோ இந்த டி காஸ் 37க்கு ஈக்குவலா ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும். ஓகே ஸோ இது மேல ஹிஞ்ச் வந்து ஒரு ஃபோர்ஸ் இப்படி அப்ளை பண்ணாரு. ஓகே ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா
இந்த பாடி எக்ஸ் ஆக்சிஸ்ல நம்ம பார்த்தோம்னா லெஃப்ட்ல ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, ரைட்ல ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸும் எக்ஸ் டைரக்ஷன்ல கேன்சல் பண்ணிடும். ஸோ நெட் ஃபோர்ஸ் எல்லாம் எக்ஸ் டைரக்ஷன்ல இருந்து ஜீரோ ஆயிடும். ஓகே, அடுத்தது நம்ம ஒய் ஆக்சிஸ்க்கு அல்லாம ஃபோர்ஸ் பேலன்ஸ் பண்ணணும். ஸோ நம்ம பார்த்தோம்னா ஒய் ஆக்சிஸ்ல கீழே வந்து ஒரு ஃபோர்ஸ் இருக்கு எம்ஜி. ஓகே, மேல வந்து ஒரு ஃபோர்ஸ் இருக்கு டி சைன் 37. ஸோ நம்ம சொல்ல முடியாது இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஃபார் ஷியோர் கேன்சல் பண்ணோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, ஸோ ஒரு ஹிஞ்ச் ஃபோர்ஸ் இருக்கலாம். ஓகே, ஒய் டைரக்ஷன்ல ஒரு ஹிஞ்ச் ஃபோர்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த ஹிஞ்ச் ஃபோர்ஸ் வந்து இந்த மாதிரி மேலேயும் இருக்கலாம், கீழே இருக்கலாம். ஸோ எனக்கு தெரியாது எந்த டைரக்ஷன்ல இருக்கும்னு. ஸோ நான் ரேண்டமா ஒரு டைரக்ஷன்ல இப்படி அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகே, ரேண்டமா இந்த மாதிரி ஒரு டைரக்ஷன்ல ஹிஞ்ச் ஃபோர்ஸ் இருக்கும்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன் HY. ஓகே, ஸோ இந்த பாடி மேல ஆக்ட் ஆகுற எல்லா ஃபோர்ஸஸும் நான் மேப் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒன் பை ஒன் இக்குவேஷன்ஸ் இதை ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் நான் எல்லா ஃபோர்ஸஸும் பேலன்ஸ் பண்றேன். ஓகே, ஸோ அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் நான் எல்லா ஃபோர்ஸும் பேலன்ஸ் பண்றேன். ஸோ இந்த பாடியில நம்ம பார்த்தோம்னா லெஃப்ட் சைட்ல டி காஸ் 37 ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ரைட் சைட்ல வந்து ஹெச்எக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ நெட் ஃபோர்ஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஜீரோவா இருக்கணும். ஸோ நம்ம என்ன சொல்லலாம், ஹெச்எக்ஸ் ஈக்குவல் டு டி காஸ் 37 டிகிரி அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து அலாங் ஒய் ஆக்சிஸ் நம்ம ஃபோர்ஸஸ் பேலன்ஸ் பண்ணணும். ஓகே, ஒய் ஆக்சிஸ் அலாங் ஒய் ஆக்சிஸ் நம்ம ஃபோர்ஸ் பேலன்ஸ் பண்ணணும். ஸோ அலாங் ஒய் ஆக்சிஸ் நம்ம பார்த்தோம்னா கீழே வந்து ஒரு எம்ஜி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, மேல வந்து டி சைன் 37 டிகிரி ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. ஓகே, அடுத்தது வந்து இந்த HY ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. ஓகே, ஒய் ஆக்சிஸ்ல பார்த்தோம்னா இது ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, இது ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, கீழே வந்து எம்ஜி இருக்கு. ஸோ இந்த ரெண்டுமே அப்வர்ட் ஃபோர்ஸஸ், இது வந்து டவுன்வர்ட் ஃபோர்ஸஸ். ஸோ நெட் ஃபோர்ஸ் அலாங் ஒய் ஆக்சிஸ் ஜீரோ இருக்கணும்னா இந்த ரெண்டு ஃபோர்ஸ் பேலன்ஸ் ஆகணும். ஸோ HY பிளஸ் டி சைன் 37 டிகிரி ஈக்குவல் டு எம்ஜி அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகே, இது வந்து என்னோட செகண்ட் இக்குவேஷன், இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் இக்குவேஷன். ஸோ நம்ம டிரான்ஸ்லேஷனுக்கான இக்குவேஷன் எழுதிட்டோம். நெட் ஃபோர்ஸ் அலாங் எக்ஸ் ஜீரோ பண்ணிட்டோம், நெட் ஃபோர்ஸ் அலாங் ஒய் ஜீரோ பண்ணிட்டோம். ஓகே, ஸோ அடுத்தது வந்து நம்ம நெட் டார்க் ஜீரோ பண்ணணும். ஓகே, ஸோ நெட் டார்க் நம்ம ஜீரோ பண்ணணும். ஸோ அடுத்தது வந்து நெட் டார்க் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகே, ஸோ இப்போ நெட் டார்க் ஜீரோ பண்றதுக்கு நம்ம ஒரு பாயிண்ட் எடுக்கணும். அந்த பாயிண்ட் அபவுட் தட் பாயிண்ட் நம்ம நெட் டார்க் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஹிஞ்ச் இருக்கு இல்லையா, இங்கதான் நம்மளோட பாயிண்ட் எடுக்க போறோம். ஏன்னா நம்மளோட கால்குலேஷன் வந்து ஈஸி ஆயிரும். ஏன்னா நம்ம பாயிண்ட் இங்க எடுத்தோம்னா இந்த பாயிண்ட்ல டார்க் டியூ டு இந்த ஹெச்எக்ஸும் ஹெச்ஒய்யும் ஜீரோவா இருக்கும். ஓகே, ஏன்னா இந்த ஹெச்ஒய்க்கு வந்து ஃபோர்ஸ் ஆர்ம் ஜீரோவா இருக்கும், அதே மாதிரி இந்த ஹெச்எக்ஸுக்கும் ஃபோர்ஸ் ஆர்ம் வந்து ஜீரோவா இருக்கும். ஏன்னா இந்த ரெண்டு ஃபோர்ஸஸும் இந்த பாயிண்ட் மேலதான் ஆக்ட் ஆகுது. ஓகே, ஸோ நம்மளோட கால்குலேஷன் ஈஸி பண்றதுக்கு நம்ம இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதுதான் நம்மளோட ரெஃபரன்ஸ் பாயிண்டா எடுக்க போறோம். ஓகே, ஸோ இதுதான் நான் என்னோட எக்ஸா எடுக்க போறேன். ஓகே, ஸோ நம்ம டார்க் கால்குலேட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த டயக்ராம் நான் காப்பி பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இங்க இருக்கிற எல்லா ஃபோர்ஸஸும் நம்ம மார்க் பண்ணிடலாம் முதல்ல. ஓகே, ஸோ இது என்னோட ஃபோர்ஸ் 1, இது என்னோட ஃபோர்ஸ் 2, இது வந்து என்னோட ஃபோர்ஸ் 3, இது வந்து என்னோட ஃபோர்ஸ் 4, இது வந்து என்னோட ஃபோர்ஸ் 5. ஓகே, ஸோ இந்த 5 ஃபோர்ஸஸ்னாலையும் அபவுட் திஸ் பாயிண்ட் எக்ஸ் நம்ம டார்க் கால்குலேட் பண்ணலாம். ஸோ டார்க் டியூ டு ஃபோர்ஸ் 1 நம்ம சீக்கிரமா கால்குலேட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபோர்ஸ் இன்டூ ஃபோர்ஸ் ஆர்ம். ஸோ ஃபோர்ஸ் வந்து டி சைன் 37, ஃபோர்ஸ் ஆர்ம் வந்து இந்த டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இதை பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த டைரக்ஷன், அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணுது. ஓகே, ஸோ டி சைன் 37 இன்டூ ஃபோர்ஸ் ஆர்ம். ஃபோர்ஸ் ஆர்மோட வேல்யூ வந்து எல் டவு 2. டவு 2 வந்து டியூ டு திஸ் ஃபோர்ஸ் 2. ஓகே, ஸோ ஃபோர்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா டி காஸ் 37. ஓகே, டி காஸ் 37. ஆனா இங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோர்ஸ் ஆர்முக்கு பர்பெண்டிகுலரான காம்பனன்ட் மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஃபோர்ஸும் அலாங் திஸ் ஃபோர்ஸ் ஆர்ம் தான் இருக்கு.
ஓகே இந்த ஃபோர்ஸ் வந்து அலாங் திஸ் ஃபோர்ஸ் தான் இருக்கு. ஸோ இதோட இந்த ஃபோர்ஸோட காம்பனண்ட் வந்து இங்க கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ இந்த ஃபோர்ஸ்னால டார்க் எவ்வளவு இருக்கும்? ஜீரோ இருக்கும். இல்லைன்னா நம்ம என்ன சொல்லலாம், நம்ம வந்து அஃபெக்டிவ்லி இந்த ரெண்டு காம்பனண்ட்டும் இதுல இருந்து தான் வருது. ஓகே ஸோ இது வந்து நம்ம ரெண்டு காம்பனண்டா பிரிக்கிறோம், டி சைன் 37 அண்ட் டி காஸ் 37. ஓகே ஸோ இந்த ஃபோர்ஸ் டீயை தான் நம்ம இந்த மாதிரி ரெண்டு காம்பனண்டா பிரிக்கிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இது வந்து ஃபோர்ஸ் ஆர்முக்கு பேரலா இருக்கிற காம்பனண்ட் வந்து டார்க் ப்ரொடியூஸ் பண்ணாது. பெர்பெண்டிகுலரா இருக்கிற காம்பனண்ட் மட்டும்தான் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ நம்ம எப்படி வேணாலும் இதை எடுத்துக்கலாம். ஓகே ஸோ இதனால டார்க் வந்து எவ்வளவு இருக்கும்? ஜீரோக்கு ஈக்குவலா இருக்கும். டார்க் வந்து ஜீரோவா இருக்கும். அடுத்தது வந்து டவு த்ரீ. Tau 3 is torque due to this force mg. So force வந்து mg, force arm வந்து L by 2. ஓகே என்ன டைரக்ஷன்? டைரக்ஷன் நம்ம பார்த்தோம்னா இந்த டைரக்ஷன். ஸோ இது வந்து கிளாக்வைஸ் டைரக்ஷன். இதுவும் கிளாக்வைஸ் டைரக்ஷன் தான். சாரி, இது வந்து கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஸோ இந்த டைரக்ஷன் நம்ம பார்த்தோம்னா இது வந்து என்ன டைரக்ஷன்? இது வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஓகே ஸோ ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்னா நெகட்டிவ் ஆஃப் கிளாக்வைஸ் டைரக்ஷன் அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகே அடுத்தது வந்து டவு ஃபோர், டவு ஃபைவ், இந்த ரெண்டுமே ஜீரோவா இருக்கும், ஏன்னா ஃபோர்ஸ் ஆர்ம் வந்து ஜீரோ. ஓகே ஸோ நம்ம என்ன பண்ணணும், நெட் டார்க் வந்து ஜீரோக்கு ஈக்குவலா நம்ம ஈக்குவேட் பண்ணணும். ஓகே ஸோ டவு ஒன் பிளஸ் டவு டூ பிளஸ் டவு த்ரீ பிளஸ் டவு ஃபோர் பிளஸ் டவு ஃபைவ். ஓகே ஸோ இந்த டவு ஃபோர், டவு ஃபைவ், அதுக்கப்புறம் டவு டூ வந்து ஜீரோ. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? T sin 37 degree into L equals to mg times L by 2. ஸோ இந்த L நம்ம எப்படி கேன்சல் பண்ணிக்கலாம்? ஓகே ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? T sin 37 degree equal to mg by 2. ஓகே ஸோ sin 37 ஓட வேல்யூ என்னது? ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சுக்கலாம். இந்த ஆங்கிள் வந்து 37 டிகிரி. ஓகே ஸோ 5, 3 and 4. ஸோ sin 37 ஓட வேல்யூ வந்து 3 by 5. ஓகே cos 37 ஓட வேல்யூ வந்து 4 by 5. ஓகே ஸோ t into sin 37 ஓட வேல்யூ எவ்வளோ? 3 by 5 equals to mg by 2. ஓகே ஸோ 3t by 5 equal to mg by 2 or 6t equal to 5 mg அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இதுதான் என்னோட தேர்ட் இக்குவேஷன். ஸோ எனக்கு 3 இக்குவேஷன் கிடைச்சிருக்கு மொத்தமா. ஓகே ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து டென்ஷன் கண்டுபிடிக்கணும், இந்த டீயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே அடுத்தது வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த ஹிஞ்ச் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் HX HY, இந்த ரெண்டு ஃபோர்ஸும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் இக்குவேஷன் வந்து HX equal to T cos 37. ஸோ HX equal to T cos 37 degree. ஸோ T cos 37 னா cos 37 ஓட வேல்யூ வந்து 4 by 5. ஸோ HX ஓட வேல்யூ வந்து 4T by 5. அடுத்தது வந்து நம்ம HY கண்டுபிடிக்கணும். ஓகே ஸோ HYக்கு வந்து நம்ம இந்த செகண்ட் இக்குவேஷன் யூஸ் பண்ணலாம். HY plus T sin 37 equal to mg. HY plus T sin 37, sin 37 வந்து 3 by 5 equal to mg. ஸோ HY ஓட வேல்யூ எவ்வளோ? HY ஓட வேல்யூ வந்து mg minus 3t by 5. ஓகே ஸோ டென்ஷனோட வேல்யூ எவ்வளோ எனக்கு கிடைக்கும்? ஸோ இந்த தேர்ட் இக்குவேஷன்ல இருந்து டென்ஷனோட வேல்யூ வந்து எனக்கு 5 mg by 6க்கு ஈக்குவலா கிடைக்கும். ஸோ நான் டென்ஷனோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே டென்ஷனோட வேல்யூ வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே HX ஓட வேல்யூ எவ்வளோ? 4t by 5. ஸோ 4 by 5 into t. டென்ஷனோட வேல்யூ எவ்வளோ? டென்ஷனோட வேல்யூ வந்து 5 mg by 6.
ஸோ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணோம் இந்த மாதிரி. ஓகே, ஸோ ஹெச்எக்ஸ் ஓட வேல்யூ வந்து 2 mg by 3க்கு ஈக்குவலா எனக்கு கிடைக்கும். அடுத்தது வந்து hy. ஸோ hy ஓட வேல்யூ வந்து mg minus 3/5 times t. ஸோ t ஓட வேல்யூ எவ்வளோ? t ஓட வேல்யூ வந்து 5 mg by 6. ஸோ 5 கேன்சல் ஆயிரும். ஸோ mg minus இந்த 3யும் இந்த 6ம் எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? ஸோ mg by 2க்கு ஈக்குவலா கிடைக்கும். ஸோ hy ஓட வேல்யூ வந்து mg by 2க்கு ஈக்குவலா எனக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, ஸோ நம்ம ஹிஞ்ச் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஹிஞ்ச். ஓகே, இதுதான் நம்மளோட ஹிஞ்ச். ஸோ ஒரு HY இப்படி இருக்கு, ஒரு HX வந்து இப்படி இருக்கு. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணணும்? ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து ஹிஞ்ச் ரியாக்ஷன் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ இதோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? HX ஸ்கொயர் பிளஸ் HY ஸ்கொயர். ஓகே, ஸோ HX ஓட வேல்யூ எவ்வளோ? HX ஓட வேல்யூ வந்து ஐ திங்க் 2 mg by 3. hy ஓட வேல்யூ வந்து எவ்வளோ? mg by 2. ஓகே, ஸோ ஹிஞ்ச் ரியாக்ஷன் ஓட வேல்யூ வந்து எவ்வளோ இருக்கும்? ஹிஞ்ச் ரியாக்ஷன் ஹிஞ்ச் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இதோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? mg by 2 whole square plus 2 mg by 3 whole square whole power 1 by 2. So m square g square by 4 plus 4 m square g square by 9 whole power 1 by 2. So இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா mg times root over 1 by 4 plus 4 by 9. ஓகே, இது வந்து நீங்க சிம்பிளிஃபை பண்ணலாம். இதுதான் நம்மளோட ஹிஞ்ச் ரியாக்ஷன் ஃபோர்ஸோட மேக்னிடியூட். ஓகே, இதுதான் நம்மளோட ஹிஞ்ச் ரியாக்ஷன் ஃபோர்ஸோட மேக்னிடியூட். ஓகே, ஸோ இந்த ஆங்கிளும் நீங்க வேணும்னா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ tan theta equal to hy by hx. ஓகே, ஸோ நீங்க நினைச்சா இந்த ஆங்கிளும் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ நம்ம ஹிஞ்ச் ரியாக்ஷனும் கண்டுபிடிச்சிட்டோம், டென்ஷனோட வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஐ ஹோப் இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கும். தேங்க்யூ.